இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்கல் ஏரியால தான் இருக்கோம். பெங்கல்ல ஒரு சூப்பரான லே அவுட், அதுவும் உங்களுக்கு லோ பட்ஜெட்ல ஒரு எக்ஸலண்டான ப்ராஜெக்டை தான் நான் உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா மெர்லோ ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட், ப்ராஜெக்ட் நேம் பார்க் டவுன். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்ச டிடிசிடி அப்ரூவ்ட் மனைகள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வீட்டு மனையை மட்டும் தான் காமிச்சிருப்போம். ஸோ இந்த வீட்டு மனையை மட்டுமே வாங்கி போடுறதுனால மக்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர்ல அந்த ஏரியாவை சுத்தி ஏதாவது வருமா, அது மூலமா நமக்கு ரேட் ஏறிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒன்றை மட்டுமே டிபெண்ட் பண்ணாம ரெண்டு விஷயமும் டிபெண்ட் பண்ணி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சைட்டு தான் இது. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க வாங்க போற மனையில நாங்க கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 செம்மரத்தை உங்களுக்கு ஃப்ரீயா கம்பெனியே நாங்க பண்ணி தரோம். ஓகேங்களா? அதுக்கு மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா 2 years நாங்களே பண்ணி தரோம். அது மட்டும் இல்ல, ஃபென்சிங்கும் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு தரோம். ஓகேங்களா? இதுக்கு மேல என்ன யோசிக்கிறீங்க? சரி, எவ்வளவு இருக்கும் பட்ஜெட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 700 rupeesல இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்குது, அதுவும் 20 செம்மரத்தோட. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசன வசதியோட 2 years மெயின்டெனன்ஸோட நாங்க உங்களுக்கு பண்ணி தரதுனால அது எப்படி வளரும் ஏதா வளரும்ன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 3 years வளர்ந்த ஒரு மரத்தை தான் நாங்க உங்களுக்கு வந்து நட்டு தரோம். உங்களுக்கு அந்த பிளாட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வணக்கங்க. அதான் மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த மரம் செம்மரம்னு சொல்கிறாங்களே, தேக்கு மரம்னு சொல்கிறாங்களே, இது சட்ட விரோதமா, இதை வளர்க்கலாமா வேணாமா, இதுக்கு எப்படி அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 40/60 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18 மரம் நம்ம வளர்க்க போகிறோம். இப்போ இந்த 18 மரத்துக்கு நம்ம போயிட்டு பிளான் ஏன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து அவங்க கிட்ட கொடுக்குறோம். சார் இவ்வளோ மரம் வளர்க்குறோன்னு அவங்க எல்லாமே எழுதி அப்ரூவல் காப்பி கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம கட் பண்ண முடியாதுல்ல. இதை கட் பண்ணுறது யார் கட் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் மூலியமாக தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து 2000 rupees சொல்கிறோம். அன்றைக்கி 4000 போகலாம், மேபி மோர் ஆர் லெஸ் இருக்கும். அப்படின்னும் போது அன்றைக்கி நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு ஸ்லாப் வைப்பாங்க. இதில் 20% கவர்மெண்ட்டுக்கு, மீதி இருக்கிறது உங்களுக்குன்னுவாங்க. அப்படின்னும் போது அவங்க மீதி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே சேல் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதனால் வந்து இதை வந்து இந்த ஸ்கீம்குள்ளே வர்றதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவலும் வாங்கி தரோம். நம்மளே இந்த மெயின்டெனன்ஸ் 2 yearsக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு வந்து விவரம் தெரியணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணாதான் உங்களுக்கு மேலும் நாங்கள் டீட்டெயில் கொடுக்க முடியும்.